திருமங்கலம் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்பி உதயகுமார் தற்போது திருமங்கலம் தொகுதியில் முதல் கட்ட பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். அவர் நம்மளோட இருக்கார். திருமங்கலம் தொகுதியில் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை மக்களிடம் சொல்லி இந்த பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் என்பதை குறித்து நம்ம கேட்போம். வணக்கம் சார். இப்போ திருமங்கலம் தொகுதியில் முதற்கட்ட பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கீங்க. இந்த பிரச்சாரங்களில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இருவரும் தெய்வங்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆர்லாசியோடும் இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக இருக்கிற வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஆசையோடு மூன்றாவது முறையாக திருமங்கலம் தொகுதியிலே போட்டியிடுகிற அந்த வரலாற்று வாய்ப்பை இந்த சாமானிய தொண்டனுக்கு ஜனநாயகத்தின் அடிப்படையில் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே திருமங்கலத்தில் இன்றைக்கு வளர்ச்சி திட்டங்களை முன்னிறுத்தி தொடர்ந்து சேவை செய்வதற்கும் மக்களுக்கு ஒரு பாதுகாவலராக, காவல்காரனாக, அவர் வீட்டு வேலைக்காரனாக, அவர் வீட்டு பிள்ளையாக நான் சேவை செய்வதற்கும், ஏனென்றால் தேவைக்காக வருகிறவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் சேவைக்காக என்றைக்கு மக்களோடு மக்கள் இருக்கிறோம். அங்கே பல கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கிறோம். இன்னும் பல கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர வேண்டியது இருக்கிறது. அதற்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று அவரிடத்தில் கேட்கிறோம். அவர்கள் இன்முகத்தோடு புன்சிரிப்போடு எங்களை வரவேற்கிற காட்சிகளை நீங்களே பார்த்தீர்கள். குறிப்பாக இப்போது இருக்கிற இந்த விலைவாசி என்பதும் சட்ட ஒழுங்கு என்பதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதும் இன்றைக்கு மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அது இன்றைக்கு மக்களிடத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. அதை செல்லுகிற இடங்கள் எல்லாம் எங்களால் பார்க்க முடிகிறது. ஆகவே முதலிலே மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்க வேண்டும். அது இன்றைக்கு புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த எழுச்சி பயணம் மக்களிடத்திலே இங்கே மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த முதல்ல பாதுகாப்பு, வளர்ச்சி, இதை உண்மை, உழைப்பு, உயர்வு என்கிற தாரக மந்திரத்திலே புரட்சித் தமிழர் எடப்பாடியார் 297 வாக்குறுதிகளை குளிர்சாதன பெட்டி உள்பட 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும், குடும்ப அட்டை வைத்திருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு 2,000 உள்ளிட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த தேர்தல் அறிக்கை என்பது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பார்த்து தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்திருந்து தூங்கி கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று விழித்துக் கொண்டு 8,000 ரூபாய் கூப்பன் என்று கூப்பார் போடுகிறார். அது மக்களிடத்தில் வரவேற்பை பெறவில்லை. நேற்று அறிவித்தார்கள். ஆனால் இந்த 10,000 என்பது இந்த விலைவாசி உயர்விலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கும் அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு அடித்தளமாகவும் அமையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுபோன்ற மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற வாக்குறுதிகள் இருக்கிறது. அதைத்தான் மக்களிடத்தில் சொல்லுகிறோம். மக்களுக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஏன்னா பெண்களை தெய்வமாக மதிக்கிற இனம் உலகத்திலே தமிழ் இனம். இந்த தமிழ் இனத்திலே இன்றைக்கு தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாலியல் சண்முகம் எல்லாம் நம் நெஞ்சை உழுக்குகிறது, ரத்தம் அடிக்கிறது. எங்களுக்கு 2 பெண் குழந்தை இருக்குது. எல்லாரும் பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ வயிற்றுல நெருப்பம் கட்டிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இதற்கு ஒரே தீர்வு மக்களின் பாதுகாவலராக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும். அதற்கு இரட்டை இலை மீண்டும் மலர வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு வலிமையாக களத்தில் நிற்கிறோம். புரட்சித் தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக முன்னிறுத்தி வாக்குகளை சேகரிக்கிறோம். மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திருமுகத்திற்கு வாக்கு, புரட்சித் தலைவி அம்மாவுடைய திருமுகத்துக்கு வாக்கு. இப்போது இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக, தமிழக மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக, 8 கோடி தமிழர்களுடைய ஒரே அடையாளமாக, உலக தமிழர்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிற புரட்சித் தமிழர் எடப்பாடியுடைய திருமுகத்திற்கு இரட்டை இலைக்கும் தோழமை கட்சிகளுடைய சின்னங்களுக்கும் வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். இந்த கூப்பன் அறிவிப்பு பெரும் பேசு பொருளா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய், இந்த விஷயத்தை எப்படி கொண்டு போய் தகர்த்துறதுக்கான என்ன விஷயங்கள் பண்றீங்க நீங்க? அதுல இப்ப மக்களிடத்துல அவர் எந்த அளவுக்கு ஒரு இடைவெளி, மக்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்த அளவுக்கு இடைவெளி இருக்கிறது என்பதற்கு சான்று தான் இந்த கூப்பன் என்பது. எப்படி கூப்பன் கொடுப்பீங்க? ஒரு கடைக்கு போறோம், நம்ம அதுல நம்ம 8,500 ரூபாய்க்கு வாங்கினா இந்த கூப்பன் செல்லுமா செல்லாதா? இல்ல நம்ம எப்போ இதை வாங்கணும், இதுக்கு என்ன மதிப்பீடு கொடுப்பாங்க, எல்லா கடைகள்லயும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்களா? இதுக்கெல்லாம் அதுல விளக்கம் சொல்லியிருக்கிறதா அவங்க சொல்றாங்க. ஆனா இது முழுக்க மக்களை மொட்டையடிக்கிற, ஏமாத்துற ஃப்ராடு தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தல் அறிக்கை. நீங்க தில்லு இருந்தா, மீண்டும் வருவோன்னு நம்பிக்கை இருந்தா நீங்க அறிவிக்க வேண்டியதானே? புரட்சித் தமிழர் எடப்பாடியார் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து 10,000 ரூபாய் குடும்பத்துக்கு அறிவித்திருக்கிறார்ல. நீங்க அது மாதிரி அறிவிக்கிறதுல உங்களுக்கு என்ன தடை இருக்கிறது?
ஆகவே இன்றைக்கு அவர்கள் தேர்தல் களத்திலே நம்பிக்கை இழந்ததனுடைய சாட்சியாகத்தான் இந்த கூப்பாடு இப்போது திமுகவிலே பலமாக இருக்கிறது. மக்களிடத்தில் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் அவர்கள். இப்ப இந்த புதிய கட்சி தாவேகா வந்திருக்கு, 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. இந்த நம்ம திருமங்கலம் தொகுதியில எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? நீங்க இப்ப பிரச்சாரம் போயிருக்கீங்க, எந்த மாதிரி விஷயங்களை எதிர்கொள்றீங்க? நீங்க பாக்குறீங்க, காலையில இருந்து மக்கள் எல்லாம் வேலைக்கு கூட போகாம எங்களை எப்படி ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்கன்னா, சாமானியர்களாக இன்றைக்கு எங்களை பார்க்கிறார்கள். அவர்களுடைய பிரதிநிதியாக எங்களை பார்க்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 54 ஆண்டுகள் அனுபவம் உள்ள கட்சி, 32 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்து மக்களுக்கு திட்டங்களை கொடுத்த கட்சி. சத்துணவு திட்டத்திலே தொடங்கி இப்போது குடிமராமத்து திட்டம் வரை புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு மக்களிடத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையிலே தலைமை தாங்கி வழிநடத்தி செல்கிறார்கள். தேர்தல் களம் என்பது காலத்திற்கு ஏற்ற வகையிலே புதிய கட்சிகள் வருவார்கள், தேர்தல் முடிந்தது பிறகு காணாமல் கரைந்து போவார்கள். இது தமிழகத்தில் நிறைய வரலாறுகள் இருக்கிறது. எல்லோரும் மக்களுடைய நம்பிக்கை பெற முயற்சிப்பது என்பது ஜனநாயகத்தில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனால் அவர்கள் மக்கள் அங்கீகரிப்பார்களா என்பதை தேர்தல் முடிவுதான் சொல்லும். ஆனால் களத்திலே முன்னின்று நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளரை அறிவிப்பது, தேர்தல் அறிக்கைகளை கொடுப்பது, கூட்டணிகள் உடன்பாடு செய்வது, தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது, இப்படி எல்லாத்திலும் முதன்மை இடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற காரணத்தினாலே முதன்மையாக மக்களிடத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது எத்தனை பேர் வேணாலும் வந்து கொள்ளலாம். அதில் ஒன்றும் எங்களுக்கு வருத்தம் இல்லை, கவலையும் இல்லை. முதலிடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மகுடம் சூட்டுவதற்கு, புரட்சித் தமிழர் எடப்பாடியாருக்கு முதலமைச்சராக மகுடம் சூட்டுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். மீண்டும் திருமங்கலம் தொகுதியில் போட்டிடுறீங்க. மக்கள் எந்த அளவுக்கு என்ன வாக்குறுதிகள், முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? நீ வாக்குறுதிகள் புதிதாக என்ன வாக்குறுதிகள் இந்த வட்டம் கொடுக்க போறீங்க இந்த ஆண்டுகளில்? இப்போ இந்த திருமங்கலம் தொகுதியில் 5 ஆண்டுகள் நான் அமைச்சராக இருந்திருக்கேன். 5 ஆண்டுகள் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக எதிர்க்கட்சியில் இருந்திருக்கிறேன். இங்கே வட்டாட்சியர் அலுவலகம் கொண்டு வந்திருக்கோம், கோட்டாட்சியர் அலுவலகம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சுங்கச்சாவடிக்கு நாங்கள் தற்காலிகமாக தீர்வு கொண்டிருக்கோம். இதுக்கு நிரந்தர தீர்வு காணணும். இங்கே திருமங்கலம் யூனியன் அலுவலகத்திற்கு நாங்கள் புதிய அலுவலகம் கட்டியிருக்கோம். இங்கே சேர்மன் இருக்கிறாங்க, ஒன்றிய செயலர் இருக்கிறாங்க. நகராட்சிக்கு புதிய அலுவலகம் கட்டியிருக்கிறோம். 116 பள்ளி கட்டிடங்களை நாங்கள் புதிய கட்டிடமாகவும் மராமத்து பணிகளும் செஞ்சுருக்கிறோம். அனைத்து கிராமங்களுக்கும் சாலைகள் அமைத்து கொடுத்துருக்குறோம். கிராம இணைப்பு சாலைகள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த திருமங்கலத்திலிருந்து கொல்லம் வரைக்கும் 4 வழி சாலை அமைத்து கொடுத்துருக்குறோம். எய்ம்ஸ் மருத்துவமனையை இங்கே திருமங்கலம் தொகுதியில் கொண்டு வந்திருக்கிறோம். துணைக்கோள் நகரம் கொண்டு வந்திருக்கிறோம். பஸ் போர்ட் இங்கே மத்திய அரசினுடைய பஸ் போர்ட் கோயம்புத்தூர், சேலம், மதுரை அறிவிக்கப்பட்டது. இது கிடப்பில் போட்டாங்க. அதே போல் குடிசை மாற்று வாரியத்தில் சிலம்போடில் இப்போ அவங்க நகர மேம்பாடுன்னு மாற்றிட்டாங்க பேரை. அதில் நாங்கள் நிறைய குடியிருப்புகள், வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகள் கட்டுற அந்த திட்டத்தை நாங்கள் தான் அதுக்கு அடிக்கல் நாட்டினோம். புதிய பேருந்து நிலையத்திற்கு நாங்கள் வருவாய்த்துறை அமைச்சர் இடம் ஒதுக்கீடு செய்து, அரசாணை வெளியிட்டு, நிதி ஒதுக்கீடு செய்து, டெண்டர் கோரப்பட்டது. அது கிடப்பில் போட்டாங்க. ரயில்வே மேம்பாலம் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அரசாணை வெளியிட்டு நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். அதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் 110 விதியின் கீழே அறிவித்தார்கள். இப்படி திட்டங்களை எல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம். இன்னும் வளர்ச்சி திட்டங்களாக இப்போது இந்த தொழிற்பேட்டை இருக்கிறது, கப்பலூர் தொழிற்பேட்டை இருக்கிறதுனா இன்னும் இதை மேம்படுத்தி வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். உற்பத்திகளை நாம் உருவாக்குற போது அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இந்த பகுதியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நாங்கள் உருவாக்க வேண்டும். இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு அம்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல பிரியதர்ஷினி முரளி அவர்கள் இந்த பகுதியில் சேவை செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி அவங்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து அவர்களுக்கு ஆற்றலை அதிகப்படுத்தி, ஊக்கப்படுத்தி, உற்சாகப்படுத்தி டெஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் நாங்கள் எல்லா இளைஞர்களுக்கும் இந்த பகுதியில் கொடுத்துருக்குறோம். இளைஞர்களுக்கு உடல் நலத்தை பேணுகின்ற வகையில் சைக்கிள் கொடுத்துருக்குறோம். இது மாதிரி திட்டங்களை தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு, சேவை செய்வதற்கு, தேர்தல் காலத்தில் தேடி வருபவர்கள் அல்ல நாங்கள், எப்போதும் சேவைக்காக உங்களோடு இருப்பவர்கள் நாங்கள் என்பதை 10 ஆண்டுகள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அந்த சேவை தொடர்வதற்கும், திருமங்கலம் வளர்ச்சி பெறுவதற்கும், இது ஒரு தன்னிறைவு பெற்ற தொகுதியாக வருவதற்கும், மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கும் மீண்டும் இரட்டை இலையிலே மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். 4ஆம் தேதி நீங்கள் அதை பார்ப்பீர்கள். 23ஆம் தேதி அதற்கான முத்திரை இரட்டை இலையிலே இந்த திருமங்கலம் தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை. அதுவரை எல்லாவற்றையும் விட எங்கள் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த திருமங்கலம் தொகுதிக்கு
அதிக முறை வரக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் எங்களுக்கும் கிடைத்தது, இந்த மக்களுக்கும் கிடைத்தது. அதனால திட்டங்கள் நிறையா நம்ம நிதிகளை, சிறப்பு நிதி, நகராட்சிக்கு சிறப்பு நிதி, பேரூராட்சிக்கு சிறப்பு நிதி, இப்போ யூனியன் இவங்களுக்கு சிறப்பு நிதி. அதனால தான் மத்திய அரசில் இப்போ ஜெகன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் வந்து 25 லட்சம் ரூபாய் விருது பெறுறதுல எங்கள் காலங்களில் இருந்துச்சு. இப்போ இவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார், இளைஞரின் மாவட்ட செயலர் வழக்கறிஞர் கபி காசிமாயன். இப்போ அந்த பகுதியில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க கேட்குற தொகுதியில் வந்து இப்போ மின் மயானம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உடனடியாக நாங்கள் அதை இன்னைக்கு ஆளுகிற கட்சியாக இல்லாட்டினாலும் போராடி அதை நாங்கள் கொண்டு வரோம். இங்கே வந்து கல்குவாரியில் நாங்கள் இருக்கிற போதெல்லாம் சட்டத்துக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருந்துச்சு. இப்போ சட்டத்தை மீறி அங்கே நடக்கிறதுனால மக்கள் போராடுகிற போது அவர்களோடு நாங்கள் கரம் கோர்த்து போராடி அதற்கு தீர்வு காண்றோம். அதேபோல் கோழி தீவனம் வந்து அங்கே வந்து துர்நாற்றம் ஏற்படுது, நோய் பரவுதல் ஏற்படுது என்று மக்கள் சொல்கிறாங்க. இந்த அரசு அதுக்கு செவிசாய்க்கலை. அதற்கு நாங்கள் மக்களோடு நின்று போராடுகிறோம். நாங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராக வருவார்கள். இங்கே திருமங்கலம் தொகுதியில் இரட்டையில் வெற்றி பெற்றதற்கு பிறகு ஒரு சட்ட குழுவை புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சர் இடத்தில் அனுமதி பெற்று அவருடைய வழிகாட்டுதல் ஒரு சட்ட குழு அமைத்து சட்ட விதி மீறல்கள் எது எதில் இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் தீவிரமாக ஆய்வு செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து வாழ்வாதாரத்தை நாங்கள் வந்து பாதுகாப்போம், நீர் ஆதாரத்தை நாங்கள் பாதுகாப்போம். வேளாண்மைக்கு இன்னும் நிறைய நவீன திட்டங்கள் எல்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு இங்கே எங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லுகிற போது மக்கள் இன்முகத்தோடு வரவேற்கிறார்கள். அது எங்களுக்கு புதிய நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருகிறது. பிரச்சார நேரத்தில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி செய்தியில் செஞ்சதுக்கு நன்றி சார். எங்களுடைய கருத்துக்களையும் மக்களிடத்தில் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு வழங்கிய புதிய தலைமுறைக்கும் தம்பிக்கு நன்றி.